ஹாய் மக்களே, இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தா நீங்க ஒரு ஏசி டெக்னீஷியனா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. எனக்கு ஒரு கஸ்டமர் என்னோட வீடியோ எல்லாம் பார்த்துட்டு அவங்க கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஆபீஸ்ல ஒரு ஏசில சுத்தமா கூலிங்கே வரல. நீங்க வந்து என்னன்னு செக் பண்ணி பார்த்து சொல்லுங்கன்னாங்க. சரி, நம்ம நேரம் லொகேஷன் வாங்கி கிளம்பி போயிட்டோங்க. அங்க போய் செக் பண்ணி பார்த்ததுல இண்டோர்ல எந்த ஃபால்ட்டும் கிடையாது, பக்கவா இருந்ததுங்க. அவுடோர்ல செக் பண்ணி பார்க்கும்போது ஃபேன் மட்டும் தான் ஓடுது, கம்ப்ரஸர் ஆனே ஆகல. சரி, நம்ம கெப்பாசிட்டர் வேல்யூ கான்ட்ராக்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்தது பக்கவா இருந்ததுங்க. என்ன கம்ப்ரஸர் மேல இருக்கிற ஒயரிங் தாங்க எரிஞ்சிருந்தது. இந்த ஒயரிங் ஏன் எரியுது, எதுக்காக எரிஞ்சு போகுது, எந்த பின்னு ஃபர்ஸ்ட் எரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏசி டெக்னீஷியனா தான் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. சரி, இது எரிஞ்சு போனா என்ன பண்ணலாம் சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். இது மேல இருக்கிற துருக்கரை எல்லாமே வந்து நம்ம முதல்ல டெஸ்டர் வச்சு ஃபுல்லாவே எடுத்துடணுங்க. டெஸ்டர் இல்ல ஸ்கூட்டர் வச்சு ஃபுல்லாவே எடுத்துடணும். அடுத்து நியர்பைல உள்ள எலக்ட்ரிக் ஷாப்ல போயிட்டு ஸ்டெபிலைசர் கனெக்டர்னு கேட்டீங்கன்னா கொடுத்துருவாங்க. இது ஈஸியா உள்ள இருக்கிற 2 ஸ்பூன் ஈஸியா ரிமூவ் பண்ணி எடுத்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஒரு பின் ஒண்டி அழகா வெளில வந்து விடும். அந்த பின் வச்சு தாங்க நம்ம இதை வந்து சரி பண்ண போறோம். இது கம்ப்ரஸர்ல அந்த பின்னை நம்ம ரெடி பண்ணோம்ல, சரி பண்ணலாம். அந்த பின்னுக்கு மேல வச்சுட்டு ஒயரும் வச்சுட்டு 2 சைட்லயும் ஸ்க்ரூ டைட் பண்ணோம்னா அவ்வளவுதாங்க, வேலை முடிஞ்சிச்சு. ஒன்னும் உரசக்கூடாது, அவ்வளவுதான். மத்தபடி எதுவுமே இல்லைங்க. சரின்னு சொல்லிட்டு ஏசி ஆன் பண்ணி பார்த்ததுல கூலிங் எல்லாம் பக்கவா இருந்ததுங்க. சொட்டிங் வாட்டரே வர ஆரம்பிச்சு. கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகேங்க, பாய். இந்த மாதிரி உங்களுக்கு சர்வீஸ் எதனா தேவைப்பட்டா மேல காட்டுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.